வணக்கம், நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். கோலான் அங்கிறது பெருங்குடல், அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு டைஜஸ்டிவ் ஆர்கன். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் 90% ஆஃப் த லிக்விட் கண்டென்ட் மற்றும் எலக்ட்ரோலைட்ஸை அப்சார்ப் பண்ணுறதுக்கு இந்த பகுதி ஹெல்ப் பண்ணும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சிறுகுடலில் மெஜாரிட்டியான நியூட்ரிஷன் எல்லாமே அப்சார்ப் ஆகிட்டு எஞ்சி இருக்கக்கூடிய லிக்விட் கண்டென்ட் இந்த பெருங்குடலை வந்து அடையும். இந்த பெருங்குடலில் வந்துட்டு மீதம் இருக்கிற லிக்விட் மற்றும் எலக்ட்ரோலைட்ஸ் அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒன்ஸ் இந்த லிக்விட் மற்றும் எலக்ட்ரோலைட்ஸ் அப்சார்ப் ஆனதுக்கப்புறமா எஞ்சி இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை நம்ம மோஷனாக வெளியேற்றோம். இந்த பெருங்குடல் அதாவது கோலான் மற்றும் மலக்குடல் அதாவது ரெக்டம், அதில் வரக்கூடிய கேன்சரை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பெருங்குடல் அதாவது கோலானில் வந்துட்டு அதோட லொக்கேஷன் மற்றும் பிளட் சப்ளையை பொறுத்து நம்ம வேரியஸ் பார்ட்டாக டிவைட் பண்ணுறோம். அது வந்துட்டு ரைட் கோலான், டிரான்ஸ்வர்ஸ் கோலான், லெஃப்ட் கோலான், சிக்மாய்ட் கோலான்னு வேரியஸ் பேரை வச்சு அழைக்கிறோம். இது எதனால் இப்படி பிரிச்சிருக்கப்பட்டிருக்குதுன்னா அதோட லொக்கேஷனை பொறுத்து அதோட சிம்டம்ஸ் மற்றும் ட்ரீட்மெண்ட் வேறுபடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோலான் வந்துட்டு நம்ம டைஜஸ்டிவ் ப்ராசஸில் லாஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு பகுதி. அதனாலேயே இதோட சிம்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மோஷன் ரிலேட்டடாகவே பார்க்குறோம். இந்த கோலான் கேன்சரில் வரக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்னது இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த மோஷனில் வரக்கூடிய மலச்சிக்கல் அதாவது கான்ஸ்டிபேஷன் இல்லைன்னா லூஸ் மோஷனாக இந்த டிசீஸ் வந்துட்டு தென்படலாம். சம்டைம்ஸ் மோஷனில் பிளட்டோடு கலந்து வரலாம், இல்லைன்னா மோஷனில் சளி கலந்து வரலாம். மோஷன் போயிட்டு வந்தப்புறமா மோஷன் கம்ப்ளீட்டாக பாஸ் ஆன ஃபீலிங்கே இல்லாமல் இருக்கலாம் சில பேருக்கு. சம்டைம்ஸ் க்ரானிக்காக இந்த பிளட் லாஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால பேஷண்ட்ஸ் அனீமியாக்கோசரம் இவாலுவேட் பண்ணுறப்போ இந்த கோலானிக் கேன்சர் டயக்னோஸ் ஆகலாம். இதுவே அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த மோஷன் போகிற பாதை கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிறதுனால வயிறு உப்பி வாமிட்டிங்கோட கூட இந்த பேஷண்ட்ஸ் டயக்னோஸ் ஆகலாம். இதுவே லேட் ஸ்டேஜாக போய் லங்ஸ் அல்லது லிவருக்கு பரவி இருந்துச்சுன்னா வெயிட் லாஸ் கூட இதோட ஒரு சிம்டமாக தென்படும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் தென்பட்டால் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்றதை பார்க்கலாம். யூஸ்வலாக இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம பைல்ஸ்ன்னு நினச்சிட்டு நெக்லெக்ட் பண்ணிகிட்ருப்போம், இல்லைனா செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துகிட்ருப்போம். இப்படி செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்து அந்த சிம்டம்ஸ் குறையலைன்னா உடனே நம்ம டாக்டரை மீட் பண்ணி கிளினிக்கல் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. அது பைல்ஸ் இல்லைன்றத ரூல் பண்ணதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதில் ஒன்று தான் கொலனோஸ்கோப். இந்த கொலனோஸ்கோப்பில் நம்ம மலத்வாரம் வழியாக ஒரு சின்னதாக கேமராவை செலுத்தி இந்த பெருங்குடல் மற்றும் ரெக்டம் பகுதியின் உள்பகுதியை நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். இந்த எக்ஸாமினேஷனில் எதனா பாலிப்போ இல்லது அல்சரோ இல்லை சின்ன சின்ன கட்டிங்கை தென்பட்டுச்சுன்னா அதுலேருந்து சின்னதாக ஒரு பீஸை பயாப்சிக்காக எடுக்க வேண்டியிருக்கும். இந்த பயாப்சியில் நம்மளுக்கு அது என்ன மாதிரியான கட்டி, அது கேன்சராக இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இதோடு சேர்த்து அந்த கட்டி இந்த கோலானோட எந்த பகுதியில் இருக்குதுன்றதை கூட இந்த கொலனோஸ்கோப்பி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் இந்த பயாப்சி டெஸ்ட்டில் அது கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண வேண்டியிருக்கும். ஒன்ஸ் எந்த ஒரு கேன்சருமே நம்மளுக்கு பயாப்சியில் டயக்னோஸ் ஆனதுக்கப்புறமா அந்த ஸ்டேஜை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஸ்டேஜிங் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த கோலான் கேன்சர்லேயுமே நம்ம சிடி ஸ்கேன் அல்லது பெட் சிடி ஸ்கேன் பண்ணுறது மூலமாக லங்ஸ் அல்லது லிவருக்கு பரவி இருக்கா இல்லை நெறிக்கட்டிக்கு பரவி இருக்கான்றதை தெரிஞ்சுக்க முடியும். இதை வந்துட்டு நம்ம ஸ்டேஜிங் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவோம். ஒன்ஸ் ஸ்டேஜ் தெரிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன ட்ரீட்மெண்ட்ன்றது டிசைட் ஆகும். ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 3 மற்றும் சில அர்லி ஸ்டேஜ் 4 டிசீசஸில் நம்ம சர்ஜரி ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அந்த சர்ஜரி என்னன்றது அந்த கோலானோட டியூமர் லொக்கேஷன் மற்றும் அதோட பிளட் சப்ளையை பொறுத்து டிசைட் ஆகும். யூஸ்வலி அந்த கோலான் அதோட பிளட் சப்ளை மற்றும் நெருக்கட்டியோட சேர்த்து அகற்றிட்டு ரிமைனிங் கோலானை நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். இதை வந்துட்டு கோலெக்டமி அதாவது ஹெமிகோலெக்டமி, டிரான்ஸ்வர்ஸ் கோலெக்டமின்னு வெவ்வேறு பேரை வச்சு அழைக்கிறோம். இந்த சர்ஜரியை நம்ம 2 வகையாக பண்ணலாம். ஒன்று ஓப்பன் சர்ஜரி, இன்னொன்று மினிமலி இன்வேசிவ் சர்ஜரின்னு சொல்லக்கூடிய லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. இந்த 2 சர்ஜரிலையுமே பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஒன்று தான், பட் ரிகவரி ப்ரோசஸ் மட்டும் தான் வேரி ஆகுது. ஒன்ஸ் சர்ஜரி பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ண டிஷ்யூவை நம்ம டெஸ்டிங் அனுப்புறது மூலமாக அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்றது ஃபைனலாக டயக்னோஸ் பண்ண முடியும். அந்த ஸ்டேஜை பொறுத்து கீமோதெரப்பி தேவைப்படலாம். சப்போஸ் கீமோதெரப்பி தேவைப்பட்டால் அது 6லேருந்து 8 சைக்கிள்ஸ்க்கு அந்த ஸ்டேஜை பொறுத்து அட்மினிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். கோலானிக் கேன்சரில் ரேடியேஷனுக்கான எந்த ரோலுமே கிடையாது. இதுவே லேட் ஸ்டேஜ் 4ஆக இருந்துச்சுன்னா நம்ம கீமோதெரப்பி மற்றும் டார்கெட்டட் தெரப்பி அல்லது இம்யூனோதெரப்பியை ஒரு ஆப்ஷனாக பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியும். இந்த கோலான் கேன்சர் வரக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர் யாருக்கு அதிகம்னு இப்போ பார்க்கலாம். இந்த கோலான் கேன்சர் நார்மலாக நம்ம வெஸ்டர்ன் பாப்புலேஷனில் அதிகமாக பார்க்குறோம். இதுக்கான மெயின் ரீசன் அவங்களோட டயட்ரி ஹேபிட்ஸ்.
இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக இந்த கொலானிக் கேன்சர் நம்ம இந்தியன் பாப்புலேஷன்லேயே அதிகமாகிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்க முடியுது. இதுக்கான ரீசன் என்னென்னா நம்மளோட டயட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள். இந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற டயட், அதாவது கீரை வகைகள், பழ வகைகள், காய்கறிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால கோலான் மூமெண்ட் சீராக இருந்துட்டு இந்த நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய மோஷன் சீக்கிரமாக வெளியேற்றப்படுது. இதனால் அந்த கோலானிக் கேன்சர் வரக்கூடிய ரிஸ்க் குறையுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னா அந்த ரெட் மீட் மற்றும் அதிகமான கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய உணவை அதிகமாக உட்கொள்ளுறது. இந்த மாதிரி உணவு உட்கொள்கிறப்போ கோலானிக் கேன்சரோட ரிஸ்க் அதிகமாக ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கோலானிக் கேன்சர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். இது தவிர வேறு ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தா ஓவர் வெயிட் மற்றும் ஒபேசிட்டி ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்னு ப்ரூவ் ஆகிருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரெக்டல் கேன்சர் மற்றும் கோலானிக் கேன்சருக்கு இருக்கிற வித்தியாசம் மற்றும் அந்த ட்ரீட்மெண்ட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை விரிவாக பார்க்கலாம். நன்றி.